வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: உத்தரப்பிரதேசத்தில் ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வங்கம் முதல் மியான்மர் வரை வங்கக்கடலில், அதாவது வடகிழக்கு வங்கக்கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் வரை ஒரு நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு இன்று மாலைக்குள் மேற்கு வங்கத்தை வந்து முழுமையாக அடையும். இந்த நிகழ்வும் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்கள் வழியாகவே மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வரும் நாட்கள் இமயமலை ஒட்டியுள்ள மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது, உள் மாநிலங்களும் தீவிரமாகவே இருக்க வாய்ப்பது. அதே வேளையில் இன்று வரக்கூடிய நாட்களில் கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, மேலும் குஜராத், இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு சீராக தொடர்ந்தாலும், வட மாநிலங்களில் சீராக தொடர்ந்தாலும் வரும் நாட்கள் சற்று தீவிரமாகவும் தென்மேற்கு பருவமழை அமைய இருக்கிறது. அதேவேளை கர்நாடகா, கேரளாவிலும் வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலன மழை இப்போது ஆங்கங்கே கிடைத்தாலும் வரும் நாட்கள் ஜூலை 16ஆம் தேதி முதல் கனமழையாக மாற இருக்கிறது. அதிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாகவும் அதிகாலை வரை மழை நீடிக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை 10 மணி வரை மழை நீடிக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு வரும் நாட்கள் அமைய இருக்கிறது. இன்று ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைப்பொழிவு சற்று குறைவாக இருந்தாலும் வரும் நாட்கள் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து அடுத்த நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதுமே மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தென்காசி மாவட்டமாக இருந்தாலும் சரி, தேனி மாவட்டமாக இருந்தாலும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தாலும் சரி, பொள்ளாச்சி கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய நாட்களில் ஜூலை 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து மழைப்பொழிவு, நீங்கள் எப்போதும் மழை விலகும் என்று நினைக்கும் அளவிற்கு மழைப்பொழிவு உங்களுக்கு வரும் நாட்கள் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது. அதுவரை ஒரு 3 நாட்கள் உங்களுக்கு மழைப்பொழிவு சற்று குறைவாகவே கிடைக்கும். 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று ஜூலை 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்பது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகும். சற்று கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் மழை திருநெல்வேலிக்கு மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஆங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சற்று கிழக்கே முன்னேறி வந்து ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் மேற்கு பகுதி மிதமான முதல் சற்று கனமழையாகவும் சற்று கிழக்கே முன்னேறி வந்து லேசான சாரல் மழை மிதமான மழையாக ஆங்கங்கே இன்று வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, மேலும் திண்டுக்கல், இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே சற்று கூடுதலான பிறப்பில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி வரை லேசான சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி வெப்பச்சலன மழையாகவும் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான முதல் சற்று கனமழையாக தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வால்பாறைக்கு இன்று பெரும்பாலும் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறைக்கு கனமழையாக கிடைத்தாலும் ஆங்கங்கே சற்று உள்ளே முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சிக்கெல்லாம் இன்று லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மேற்கு பகுதியும் சற்று தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி ஆங்கங்கே உள்பகுதியை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காரமடை, அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரிக்கும் இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி,
இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், கரூர், நாமக்கல், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் ஆங்கங்கே வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. திருச்சிக்கும் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் திருவண்ணாமலை இந்த இடங்களில் ஆங்கங்கே வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்பு. இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் விழுப்புரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று ஆங்காங்கே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் கூடுதலான பரப்பில் கனமழை என்பது வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து இன்று கணவாய் பகுதிகளில் லேசான சாரல் மழையாகவும், மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மேற்கு பகுதி லேசான மழைப்பொழிவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 13 ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை ஜூலை 14 தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் வெப்பச்சலனமழை ஆங்காங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 15 ஆங்காங்கே தமிழகத்தில் வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 16 பொறுத்தவரை ஒடிசாவுக்கு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து ஆந்திரா வரை முன்னேறி வந்து மெல்ல வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக 16 தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை என்பது பெரும்பாலும் ஜூலை 16 பொறுத்தவரை தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, மேலும் காரைக்கால், கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு, திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், திருப்பூர், கரூர், நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் வட உள் மாவட்டங்கள் பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. லேசான மழையாக மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைத்தாலும் காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 17, 18 தேதிகளிலும் தொடர்ந்து தமிழகத்தில் இப்போ அறிவித்த மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களுக்குமே கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கனமழை ஓரிரு இடங்கள் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19 தமிழகத்தில் வெப்பச்சலனமழை என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்கள் மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியை ஒதுக்கி வடக்குள்ள மாவட்டங்களுக்கு வெப்பச்சலனமழை கிடைத்தாலும் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19, 20, 21, 22, 23 தேதிகளில் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். அதிலும் ஜூலை 16 பிறகு மேலும் தீவிரமடையும். ஜூலை 19 உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் வெப்பச்சலனமழை என்பது இப்போது தீவிரம் சற்று குறைந்து கிடைத்தாலும் ஜூலை 16 தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 19 பிறகு வட மாவட்டங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து வெப்பச்சலனமழை தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 20 பிறகு தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்து உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று டெல்டா மாவட்டங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இம்மாதம் இறுதி வரை தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கணவாய் பகுதி
பொள்ளாச்சி கணவாய் பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி, வால்பாறை, தேனி, மேலும் திண்டுக்கல், தென்காசி, விருதுநகர், மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற ஜூலை 16ஆம் தேதி முதல் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் ஆனால் ஜூலை 19ஆம் தேதிக்கு பிறகுதான் நல்ல மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. வெப்பச்சலன மழையும் வருகிற நாட்களில் படிப்படியாக தீவிரமடைந்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும், அதாவது காற்று பகுதி தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவாக அமைந்தாலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு காலை 10 மணி வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு கணவாய் பகுதியில் காலை நேரங்களில் மற்றும் மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். ஆனால் வரும் நாட்கள் படிப்படியாக எப்போது வேணும்னாலும் 24 மணி நேரம் காற்றின் வேகம் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளை பொறுத்தவரை. அதிலும் ஜூலை 20ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதிகளை பொறுத்தவரை. இப்போது குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை மாலை நேரங்களில் மட்டுமே காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஆனால் வரும் நாட்கள் ஜூலை 19ஆம் தேதி முதல் மன்னார் வளைகுடாவில் 24 மணி நேரமும் காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் இப்போதை விட வரும் நாட்கள் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்சம் 45 முதல் 55 கிலோமீட்டராகவும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடாவாக இருந்தாலும் சரி, வங்கக்கடலாக இருந்தாலும் சரி, குமரிக்கடலாக இருந்தாலும் சரி, காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.